வணக்கம். வாழ்க்கையே சில சமயம் இவ்ளோ சிக்கலா இருக்கு. இல்ல நாம ஏன் சில நேரம் காரணமே இல்லாம ரொம்ப சோர்வா உணர்றோம்? எது நிஜம்? எது வெறும் தோற்றம்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்கள எப்பவாவது யோசிக்க வச்சிருக்கா? ம் நிச்சயமா. இதே கேள்விகளோட பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தவிச்ச ஒரு இளம் ராஜகுமாரனுக்கு ஒரு மகாரிஷி ஒரு விரிவான வழிகாட்டுதல கொடுத்தார். அந்த ஞான உரையாடலத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, நாம பார்க்கறது யோக வாசிஷ்டம். இது வால்மீகி எழுதின இன்னொரு இராமாயணம்னே கூட சொல்லலாம். ஓ அப்படியா? இன்னொரு இராமாயணமா? ஆமா, ஆனா இது ராமர் கதை சொல்றதை விட ராமர் கேட்ட சில கேள்விகளுக்கு வசிஷ்டர் சொன்ன பதில்கள், அது அடங்கிய ஒரு பெரிய தத்துவ பெட்டகம். எவ்ளோ பெருசு! கிட்டத்தட்ட 32,000 ஸ்லோகங்கள் கொண்டது. சாதாரணமா இல்ல. இது ஒரு விரிவான அலசல், ஒரு ஞான சமுத்திரம்னே சொல்லலாம். 32,000 ஸ்லோகங்களா? அப்போ இது வெறும் தத்துவம் அந்த மாதிரி போர் அடிக்கிற விஷயம் இல்லையா? இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இல்ல, அதுதான் இதுல விசேஷமே. சொல்லுங்க. இது எப்படி இக்ஷ்வாகு குலகுரு வசிஷ்டர் அவ்ளோ சின்ன வயசு ராமருக்கு சொன்ன உபதேசமாச்சு? இத படிச்சா எல்லா ஞான நூல்களையும் படிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். இது வெறும் உலர் தத்துவம் இல்ல. ஏன்னா வசிஷ்டர் இந்த ஆழமான கருத்துக்களை விளக்குறதுக்கு ஏகப்பட்ட கதைகளை பயன்படுத்துறார். ஓ, கதைகளா? ஆமா. 6 பெரிய பிரிவுகளா இத பிரிச்சிருக்காங்க. பிரகரணங்கள்னு சொல்வாங்க. வைராகியம் தொடங்கி நிர்வாணம் வரைக்கும். ஒவ்வொன்னும் வாழ்க்கை, உலகம், நம்ம மனசு, ஆத்மா, அப்புறம் நாம ஏன் இப்படி சிக்கிக்கிறோம், அதாவது பந்தம், எப்படி இதிலேருந்து விடுபடுறது, முக்தி, இப்படி பல விஷயங்கள அலசுது. ரொம்ப டீப்பா போகுது. ஆழமா அலசுது. அதனால இதுக்கு மோக்ஷோபாயி, அதாவது விடுதலைக்கு வழிகாட்டுற நூல்னு பேரு. சரி, அப்போ இந்த உரையாடல், இந்த ஞான பயணம் எங்கிருந்து தொடங்குது? ஏன் ராமர் இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சார்? ஆமா, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். கரெக்ட். ஏன்னா ராமர்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வில்லொடிச்சது, அப்புறம் போருக்கு போனது, அந்த மாதிரி தானே. அவர் இப்படி ஒரு குழப்பத்துல, ஒரு சோர்வுல இருந்தாரா? ஆமாம், அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம். விஸ்வாமித்திரர் யாகம் செய்யறார். அதுக்கு அசுரர்கள் கிட்ட இருந்து இடையூறு வருது. அதனால அதை காக்க ராமரை அனுப்ப சொல்லி தசரதர் கிட்ட கேக்குறார். ஆனா தசரதருக்கு பயம், சின்ன பையன் ஆச்சேன்னு. கரெக்ட். ரொம்ப தயங்குறார். அப்போ வசிஷ்டர் தலையிட்டு, இல்ல ராமரால முடியும், அனுப்புங்கன்னு சமாதானம் பண்றார். சரி. ஆனா அதுக்கப்புறம் சபைக்கு வர ராமர் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரே சோர்வு, விரக்தி. அப்படியா? ஏன்? கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்திருக்கார். அந்த யாத்திரை முடிஞ்சு வந்ததுல இருந்து அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கார். ஓ, அந்த யாத்திரையில என்ன பார்த்தார் அப்படி? சரிதான். அந்த தீர்த்த யாத்திரையில ராமர் உலக வாழ்க்கையோட நிலையாமை, அதாவது எதுவுமே பெர்மனன்ட் இல்லையேங்கிறத பாக்குறாரு. நாம தேடி ஓடுற இன்பங்கள் எல்லாம் எவ்வளவு தற்காலிகமானது, உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், நம்ம உடம்பு, இளமை, அப்புறம் வரப்போற முதுமை, நோய், இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடே அப்பா! செல்வம், பதவி, அழகு, இளமை, சொந்த பந்தம்னு எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா வராது, எல்லாம் மாறிட்டே இருக்குங்கிற அந்த உண்மை அவர் ரொம்ப பாதிக்குது. மனசுல ஒரு பெரிய சலிப்பு, ஒரு பற்றின்மை ஏற்படுது. இதத்தான் வைராக்கியம்னு இந்த நூல் முதல் பகுதியில சொல்லுது. அப்படியா? அந்த 16 வயசுல இப்படி ஒரு சிந்தனையா? வைராக்கியம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. உதாரணத்துக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்களை யோசிச்சார்னு சொல்ல முடியுமா? அந்த விரிவான அலசல்ல சில துளிகள் கிடைக்குமா? நிச்சயமா. அவர் சொல்ற சில வரிகள் நமக்கே கூட சில சமயம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். சொல்லுங்க. பிறக்கிறோம், இறக்குறோம், திரும்பவும் பிறக்கிறோம். இதுல நிரந்தரமான சந்தோஷம் எங்க இருக்கு? இந்த உறவுகளான பாசம் வருது சரி, ஆனா சில சமயம் பாவமும் வருது. நம்ம ஆயுள் புல்நுனில நிக்கிற பனித்துளி மாதிரி எவ்வளோ சீக்கிரம் காணாம போயிடுது. இந்த உடம்பே நோய்களுக்கும் கவலைகளுக்கும் இருப்பிடம். இதுவே ஒரு பெரிய சும மாதிரி தெரியுதே. நான் எனதுன்னு நினைக்கிற இந்த அகங்காரம் தான் பெரிய எதிரி. மனசு ஒரு கட்டுக்கடங்காத குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கு. ஆசைங்கிறது அது அணைக்க முடியாத நெருப்பு மாதிரி இப்படி அடுக்கிக் கொண்டே போறார். ஓ, உலகின் நிலையற்ற தன்மையையும் துன்பத்தோட பல்வேறு முகங்களையும் அவர் ரொம்ப தெளிவா பாக்குறாரு. கேட்கும்போதே மனசு கொஞ்சம் கனமாகுதே. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ ஆழமா உலகத்தையே கேள்வி கேட்கிறாருன்னா, அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டிருப்பாரே. சும்மா பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடலையே. அதேதான், அதான் முக்கியம். சரி, இந்த துக்கமெல்லாம் இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி இல்லையா?
ஞானிகள் பெரியவங்கலாம் எப்படி இந்த சலனமே இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க, அந்த வழியை எனக்கு சொல்லுங்கன்னு அவையில இருந்த பெரியவங்க முன்னாடி விஸ்வாமித்ரர், வசிஷ்டர் எல்லார் முன்னாடியும் கேட்கிறார். ம். அவர் கேட்ட விதத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் பதில் தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வமா தயாரா இருக்காருன்னு தெரியுது. அப்போ விஸ்வாமித்ரர் வசிஷ்டரை பார்த்து ராமருக்கு இந்த ஞானத்தை நீங்க தான் உபதேசிக்கணும்னு கேட்டுக்கிறார். சரி, ராமர் தன் பிரச்சனையோட ஆணி வேற தொட்டுட்டார். ஒரு தேடல் அவருக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வசிஷ்டர் எப்படி பதில் அளிக்க ஆரம்பிக்கிறார்? பிரச்சனையின் மூல காரணம் என்னன்னு அவர் என்ன சொல்றார்? வசிஷ்டர் உடனே தத்துவத்துக்குள்ள போகல. முதல்ல இது ரொம்ப முக்கியம். மனுஷனோட முயற்சி, அதாவது செல்ஃப் எஃபர்ட், அது எவ்வளவு முக்கியம்னு சொல்றார். ஓ, அப்போ எல்லாமே விதிப்படிதான் இல்லையா? இல்ல, அதான் அவர் சொல்றார், எல்லாமே விதின்னு நினைச்சு நாம முடுங்கிடக்கூடாது. நம்மோட நல்ல முயற்சிகளால நம்ம பழைய கர்ம வினைகளையோ விதியையோ கூட மாத்தி அமைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறார். அப்படியா? ஒரு சிங்கம் எப்படி தன் பலத்தால வலைய அறுத்துக்கிட்டு வெளியே வருதோ, அதே மாதிரி நாமும் நம்ம முயற்சியால இந்த சம்சார கணத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்றார். இதுவே கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. எல்லாமே விதி இல்ல, நம்ம கையிலயும் நிறைய இருக்குன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம்? பிரச்சனை சரியா எங்க இருக்குன்னு சொல்றார். பிரச்சனையோட மையம், அதோட ஆணி வேர் நம்ம மனசுதான் என்கிறார் வசிஷ்டர். ஆமா, நம்ம மனசுதான். மனசு. ஆமா, நம்ம சந்தோஷம், துக்கம் எல்லாத்துக்கும் அடிப்படையே மனசுதான். இந்த மனசுங்கிறது என்ன? அது வெறும் எண்ணங்களோட ஓட்டம். நாம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது எல்லாத்துலேருந்தும் சில பதிவுகள், சில இம்ப்ரெஷன்ஸ் மனசுல உருவாகுது இல்லையா? ஆமா. இந்த பதிவுகளுக்கு பேரு தான் வாசனைகள். வாசனைகளா? இது நம்ம சமையல் பத்தியில பேசுற வாசனை இல்லையே, அது வேற மாதிரி இருக்கே. இது கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது. மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா இதுதான் யோக வாசிஷ்டத்தோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு பாதையில நடந்தா எப்படி அங்க புல் முளைக்காம தட நல்லா ஆழமா பதியுதோ, ஆமா, அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களும் செயல்களும் நம்ம மனசுல ஆழமான தடங்களை, அதாவது இந்த வாசனைகளை உருவாக்குது. இது 2 வகைப்படும்னு வசிஷ்டர் சொல்றார். சுத்த வாசனை, மலின வாசனை. ஓ, சுத்த வாசனை, மலின வாசனை. சரி. முதல்ல மலின வாசனை. இது என்ன பண்ணும்னா உலகப்பற்று அதிகமாக்கி ஆசைகளை தூண்டி நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வைக்கிற காரணம் இதுதான். ஓஹோ. கோபம், பேராசை, பொறாமை மாதிரி தீய எண்ணங்கள், உலக விஷயங்கள் மேல இருக்கிற அடங்காத பற்று, இதெல்லாம் மலின வாசனைகள். இதுதான் நம்ம இந்த சம்சார சக்கரத்துல மாட்டி விட்டு சுழல வைக்குது. புரியுது. அப்போ சுத்த வாசனை? சுத்த வாசனை இதுக்கு நேர் எதிர். இது ஞானத்தை வளர்த்து பற்றுகளை அறுத்து பிறப்பிலிருந்து விடுபட, அதாவது முக்தி அடைய உதவுது. நல்ல எண்ணங்கள், தியானம், ஞான விசாரம் இதெல்லாம் சுத்த வாசனையை உருவாக்கும். சரி. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. வறுத்த விதை எப்படி திரும்ப முளைக்காதோ, ஆமா, அந்த மாதிரி ஞானம் வந்த பிறகு இந்த சுத்த வாசனை இருந்தாலும் கூட அது நம்ம திரும்பவும் பிறவில தள்ளாது. இதுதான் ஜீவன் முக்தி நிலைக்கு அடிப்படை. அடடா. அப்போ நம்ம எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, எதை ஆசைப்படுறோமோ, அதுவே நம்மள சிறைப்படுத்துதா இல்லாட்டி விடுதலைக்கு வழிகாட்டுதா? இது ரொம்ப ஆழமா இருக்கே. கிட்டத்தட்ட நம்மளே நம்மளுடைய யதார்த்தத்தை, நம்ம அனுபவத்தை உருவாக்கிக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனம்தான் பந்தத்துக்கும், அதாவது பிணைப்புக்கும், மோட்சத்துக்கும், விடுதலைக்கும் காரணம்னு வசிஷ்டர் அழுத்தந்திருத்தமா சொல்றார். சரிதான். அதனால மனச அடக்கிட்டா இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் ஒரே வழிங்கிறாரு. மனசை அடக்கிறதா? அது சுலபமா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெரிய கஷ்டம். குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்குமே. அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இல்ல சும்மா மனசு அடக்குன்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாரா? இல்ல, அப்படி சொல்லல. அது சுலபம் இல்லைன்னு வசிஷ்டருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு சில வழிகாட்டுதல்களையும் சொல்றார். ரொம்ப பிராக்டிக்கலான வழிகள். சொல்லுங்க. 4 விஷயங்களை முக்திங்கிற கோட்டையோட வாசல்ல நிக்கிற 4 காவலாளிகள்னு சொல்றார். இந்த 4 பேர்ல ஒருத்தரோட நட்பை நாம சம்பாதிச்சுக்கிட்டாலே போதும், மத்தவங்க தானா நமக்கு உதவி செய்வாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஆமா, நல்ல உருவகம். அப்படியா? அந்த 4 காவலாளிகள் யாரு? அவங்களோட நட்பை எப்படி பெறுவது? அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சில மன பயிற்சிகளும் நல்ல குணங்களும் தான். ஒன்னு சமம், அதாவது புலனடக்கம். புலனடக்கமா? ஆமா, நம்ம கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 புலன்களும் தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடி ஓடாம கட்டுப்படுத்துறது. எதை பார்க்கணும், எதை கேட்கணும்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின். சரி. 2வது?
ரெண்டாவது விசாரம். இது ஆத்ம விசாரணை. இது ரொம்ப முக்கியம். எது நிஜம், எது மாயை, எது நிலையானது, எது மாறிக்கிட்டே இருக்கு, நான் யாரு, இந்த உலகம் எப்படி வந்தது, எங்க போகுது, இப்படின்னு பகுத்தறிஞ்சு அந்த நிலையான மெய்ப்பொருளை பத்தி ஆழமா சிந்திக்கிறது. இதுதான் ஞானத்துக்கான முதல் படி. விசாரம். மூணாவது சந்தோஷம், மனநிறைவு. எது கிடைச்சதோ அது போதும்னு திருப்தியா இருக்கிறது, பேராசையை விடுறது. இது பாத்தீங்கன்னா சூழ்நிலையை சார்ந்த விஷயம் இல்ல, இது ஒரு மனநிலை. கண்டென்ட்மெண்ட். ஓகே, சந்தோஷம். நாலாவது சத்சங்கம், நல்லோர் சேர்க்கை. ஞானிகள், சாதுப்கள், நல்ல சிந்தனை உள்ளவங்க கூட பழகிறது சத்சங்கம். ஆமா, வசிஷ்டர் சொல்றார் இந்த சத்சங்கம் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா மட்டமுன்னு சுலபமா வந்துடும்னு. அப்படியா? ஆமாம். நல்லவங்க சேர்க்கை இல்லாம நீ எவ்வளவு தவம் செஞ்சாலும், புண்ணிய நதியில குளிச்சாலும், பெரிய பெரிய சாஸ்திரம் படிச்சாலும் இந்த சம்சார கடலை தாண்ட முடியாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். சமம், விசாரம், சந்தோஷம், சத்சங்கம், இந்த 4 தான் வழியா? இதுல ஒன்ன முயற்சி செஞ்சாலே மற்றதுக்கு அது உதவும்னு சொல்றது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. வெறும் தத்துவமா இல்லாம இதெல்லாம் நாம அன்றாட வாழ்க்கையிலே முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. நிச்சயமா. ஆனா நீங்க சொன்ன சமம், அதாவது புலனடக்கம், கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல போன், டிவி, இன்டர்நெட்னு 1000 கவனச்சிதறல்கள் இருக்கிறப்போ இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்? வசிஷ்டர் காலத்துல இல்லாத பிரச்சனைகள் இல்லையா இது? நல்ல கேள்வி கேட்டீங்க. நிச்சயமா வசிஷ்டர் காலத்தை விட இன்னைக்கு சவால்கள் ரொம்ப அதிகம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா சமம்ங்கிறது புலன்களை முழுசா அடக்கி ஒடுக்கிறது, கண்ணை மூடிட்டு உட்கார்றதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. ஓ, அப்போ அது சரியான வழியில திருப்புறது. அதாவது எதை உள்ளே அனுமதிக்கிறோங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் முக்கியம். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது போனையோ டிவியோ ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அமைதியா இருக்கிறது, அல்லது நமக்கு பயனுள்ள ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துறது, இது கூட ஒரு வகையான சமம் பயிற்சி தான். விழிப்புணர்வோட நாம எதை உள்வாங்குறோம்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே பெரிய மாற்றம் வரும். சரி, புரியுது. இப்போ இந்த தத்துவங்களை வெறும் விளக்கங்களா இல்லாம கதைகள் மூலமா வசிஷ்டர் சொன்னார்னு சொன்னீங்க. அதுதான் இந்த நூலோட சிறப்பம்சம்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி சில கதைகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? ஏன்னா கதைகள் மனசுல ரொம்ப ஆழமா பதியும் இல்லையா? ஆமாம், கட்டாயமா. வெறும் தத்துவத்தை விட கதைகள்ல வர்ற கதாபாத்திரங்கள், அவங்களோட அனுபவங்கள் மூலியமா அந்த தத்துவத்தை நாமளே உணர்ற மாதிரி இருக்கும். நிறைய கதைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம மனசோட இயல்பையும் ஞானப்பாதையும் காட்டுற ஒரு சிலதை மட்டும் பார்க்கலாம். சரி. முதலாவதா காதிங்கிற ஒரு பிராமணரோட கதை. ஓ, காதி கதையா? ஆமாமா, இது ரொம்ப விசித்திரமான கதைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், ரொம்பவே விசித்திரமான ஆனா மிக ஆழமான கதை. காதிங்கிறவர் விஷ்ணுவோட மாயைய கண்ணால பார்க்கணும்னு ஒரு வரம் கேட்கிறார். விஷ்ணுவோட மாயையா? ஆமா, விஷ்ணுவும் சரி பார்க்கலான்னு சொல்றார். ஒரு நாள் காதி குளத்துல குளிக்க இறங்குறார். தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்பும்போது அவர் வேறொரு உலகத்துல இருக்கார். என்னது? ஆமா, அவர் அங்கேயே இறந்து போய் ஒரு சண்டாளன் குடும்பத்துல பிறந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சு அப்புறம் ஒரு ராஜாவாகி திரும்பவும் அவமானப்பட்டு கடைசியில விரக்தியில தீல விழப்போகும்போது சுயநினைவு வருது. பார்த்தா அவர் தன்னோட ஆசிரமத்துல அந்த குளக்கரையில தான் நிக்கிறார். நம்பவே முடியலையே. இந்த மொத்த அனுபவமும் பல பிறவிகள், பல வருஷங்கள், இன்பம் துன்பம் எல்லாம் நடந்தது ஒரு சில கணங்களுக்குள்ளையா? ஆமாம், ஒரு சில கணங்களுக்குள்ள. இதுதான் வசிஷ்டர் சொல்ல வர முக்கியமான விஷயம். நம்ம மனசு எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. அதுவே தனக்குன்னு உலகங்களை உருவாக்க முடியும், காலத்தை நீட்டிக்க முடியும், குறைக்க முடியும், அனுபவங்களை உருவாக்க முடியும். அடேங்கப்பா! நாம பார்க்கிற இந்த உலகம், நாம அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம மனசோட கற்பனைகளால, அதோட பதிவுகளான அந்த வாசனைகளால எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுதுங்கிறத இந்த கதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. கனவு மாதிரி தான் இந்த உலகமும் ஒரு வகையில மனசோட தோற்றமேங்கிறது இது ரொம்ப அழகா காட்டுது. உங்க அனுபவங்கள் கூட உங்க மனசோட கண்ணாடியில படுற பிம்பங்கள் தானே? இது யோசிக்க யோசிக்க ரொம்ப ஆழமா போகுதே. நம்ம மனசுதான் நம்ம உலகத்தையே உருவாக்குதா? சரி, வேற என்ன மாதிரி முக்கியமான கதைகள் இருக்கு? குறிப்பா நீங்க சொன்ன அந்த விசாரம், அதாவது நான் யார்ங்கிற கேள்வியோட முக்கியத்துவத்தை விளக்குற மாதிரி. அதுக்கு பிரகலாதனோட கதையை சொல்லலாம். பிரகலாதன் நமக்கு பொதுவா ஹரிபக்தனா தெரியும். ஆமா, நரசிம்ம அவதாரத்தோட தொடர்புடையவர். கரெக்ட். ஆனா யோக வாசிஷ்டம் அவனோட ஞானப்பாதையும் ரொம்ப அழகா காட்டுது. தீவிரமா பக்தி செஞ்ச பிரகலாதன் ஒரு கட்டத்துல அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. எல்லா இடத்துலயும் ஹரி இருக்கார்னா அப்போ நான் யாருன்னு.
நல்ல கேள்வி. அந்த கேள்வி அவன ஆழமான தியானத்திலையும் சுய விசாரணையிலையும் இறங்க வைக்குது. இந்த உடம்பு நான் இல்ல, இந்த புலன்கள் நான் இல்ல, இந்த மனசு கூட நான் இல்ல. நான் அந்த எங்கும் நிறைஞ்சிருக்கிற தூய அறிவு பொருள் தான், அதாவது ஆத்மாதான் உணர்றான். ஓஹோ. அந்த நிலையில அப்படியே சமாதியில ஆழ்ந்துடுறான். இங்க பக்தியும் ஞானமும் எப்படி இணையுது, அந்த நான் யாருங்கிற விசாரம் ஒருத்தரை எப்படி படிப்படியா அந்த உச்சநிலைக்கு கொண்டு போகுங்கிறத வசிஷ்டர் பிரகலாதன் மூலமா விளக்குறாரு. அடடா, பிரகலாதன் கதையில இப்படி ஒரு கோணமா? நான் நினைச்சது வெறும் பக்தி கதைன்னு. ஆனா இதுல பக்தியும் ஞானமும் ஒண்ணுக்கொன்னு எதிரானதில்ல, சொல்லப்போனா ஒண்ணு முழுமையாக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. காதி கதை மனசோட அந்த மாயா சக்தியையும், பிரகலாதன் கதை ஆத்ம விசாரத்தோட உச்சத்தையும் காட்டுது. இந்த ரெண்டு கதைகளுமே ரொம்ப ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. உண்மையிலே இது ஒரு விரிவான அலசல் தான், சந்தேகமே இல்ல. ஆமா, இப்படி பல கதைகள் பல கோணங்கள்ல இருந்து வசிஷ்டர் ஒரே மையக்கருத்தை நோக்கிதான் ராமரை கூட்டிட்டு போறார். படிப்படியா அந்த மையக்கருத்து, அந்த இறுதி இலக்கு, அதுதான் முக்தி அல்லது ஜீவன் முக்தி. முக்தி இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம், கோயில்ல, சொற்பொழிவுகள்ல. ஆனா வசிஷ்டர் இது எப்படி விளக்குறார்? அது நாம செத்து போனதுக்கு அப்புறம் போற சொர்க்கம் மாதிரி ஒரு இடமா, இல்ல வேற என்ன அது? இல்லவே இல்லேன்னு ரொம்ப உறுதியா சொல்றார் வசிஷ்டர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முக்திங்கிறது வானத்திலேயோ பூமி கடையில பாதாளத்திலேயோ இல்ல வேற எந்த லோகத்திலையும் இல்ல. அப்போ எங்க இருக்கு? ஆத்ம ஞானத்தால தெளிவடைஞ்ச நம்ம மனசுதான் முக்திங்கிறார். எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. மனசே முக்தியா? ஆமா, அதாவது அந்த மலின வாசனைகள் எல்லாம் அழிஞ்சு மனசோட அந்த ஓட்டம், அந்த சலனம் நின்னு, நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசுங்கிற அந்த தப்பான எண்ணம் போய், நான் அந்த தூய அறிவு பொருளான ஆத்மாங்கிற அனுபவத்துல ஒருத்தர் நிலைச்சு நிக்கிறது தான் முக்தி. இது ஒரு நிலை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இடம் கிடையாது. அப்போ வாழும்போதே இந்த நிலையை அடைய முடியுமா? அப்படி அடைஞ்சவங்கள தானே ஜீவன் முக்தர்கள்னு சொல்றாங்க. கரெக்ட். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள பார்த்தா தெரியுமா? சாதாரண மனுஷங்க மாதிரி தெரிய மாட்டாங்களா? நிச்சயமா வாழும்போதே அடைய முடியும். அவங்க தான் ஜீவன் முக்தர்கள். அவங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஓ. உலகத்துல வாழ்வாங்க, அவங்கவங்க கடமைகளை செய்வாங்க. ஒரு ராஜாவா இருந்தா ராஜ்யத்தை ஆழ்வாங்க, ஒரு குடும்பஸ்தனா இருந்தா குடும்பத்தை நடத்துவாங்க. ஆனா முக்கியமான விஷயம், எதுலயும் பற்றில்லாம இருப்பாங்க. பற்றில்லாமலா? ஆமா, வெற்றி வந்தா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க, தோல்வி வந்தா துவண்டு போக மாட்டாங்க. விருப்பு இல்லாம, சுக துக்கங்களால பாதிக்கப்படாம ஒரு சாட்சிய போல இருப்பாங்க. அவங்க கிட்ட சுத்த வாசனை மட்டும் இருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சுத்த வாசனை அவங்கள திரும்பவும் பிறவியில தள்ளாது. புரியுது. ஜனகர், பிரகலாதன் மாதிரி ஆட்கள் இதுக்கு உதாரணம். வசிஷ்டர் ஞானம் அடையறதுக்கு 7 படிகள், ஞான பூமிகள்னு பேரு, அது இருக்குன்னு சொல்றார். இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு படிப்படியான முன்னேற்றம்ங்கிறதையும் இது காட்டுது. ஆஹா, மொத்தத்துல யோகா வாசிஷ்டம்ங்கிறது ஏதோ பழங்காலத்து தத்துவ நூல் மட்டும் இல்ல. அது நம்ம மனசோட ஆழத்தையும் நம்ம வாழ்க்கையோட புதிர்களையும் புரிஞ்சுக்க உதவுற ஒரு உளவியல் கையேடி மாதிரியும் இருக்குன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நம்ம மனசுல இருக்கிற அந்த வாசனைகள், அந்த பதிவுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் யார் அன்னு விசாரிச்சு நம்ம சொந்த முயற்சியாலேயே ஞானத்தை அடைய முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் அதோட நோக்கம். எப்படி பகவத்கீதை குழப்பத்தில இருந்த அர்ஜுனனுக்கு வழிகாட்டி அவனை ஒரு கர்ம வீரனா மாத்துச்சோ, ஆமா, அதே மாதிரி வசிஷ்டரோட இந்த விரிவான உபதேசம் சோர்வுல இருந்த ராமருக்கு தெளிவ கொடுத்து அவரை செயல்பட வச்சது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பயம், கவலை, குழப்பம், சோம்பல் இதெல்லாத்துக்கும் ஆத்ம ஞானங்கிறது தான் உண்மையான மருந்து. உண்மைதான். வசிஷ்டரோட மொத்த உபதேசத்தோட சாராம்சம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். உலகப் பொருட்கள் மேல நாம வைக்கிற பற்று தான் நம்மள கட்டி போடுது, பந்தம். அந்த பற்ற விடுறது தான் விடுதலை, மோட்சம். கேட்க எளிமையா இருந்தாலும் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதல் நிறைஞ்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த யோக வாசிஷ்டம். இந்த விரிவான அலசல்ல இருந்து நீங்க எதை முக்கியமா எடுத்துட்டு போவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வசிஷ்டர் சொல்ற மாதிரி காதி அனுபவிச்சது போல நம்ம அனுபவங்களும் நாம பாக்குற உலகமும் பெருமளவுக்கு நம்ம மனசோட, நம்ம வாசனைகளோட வெளிப்பாடுன்னா, அப்போ நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை, உறவு சிக்கல்களை, ஏன் நம்ம சந்தோஷங்களை கூட கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாமா?
நம்ம மனசுங்கிற கண்ணாடி வழியா நம்ம பாக்குற இந்த உலகத்தோட உண்மையான தன்மை என்னவா இருக்கும்? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மீண்டும் சந்திப்போம்.